இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த இமேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் பண்ண இமேஜ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதில் எப்படி நம்ம ஒரு இமேஜை வந்து மேனிப்புலேஷன் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறதுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் போய்க்கிங்க. பேக்ரவுண்ட் போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறையா பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதில் சிஆல் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் காட்ட ஆரம்பிக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எந்த பேக்ரவுண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் போட்டோ கொடுத்துக்கிறேன். போய் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துட்டேன். ஆட் கொடுத்தோன்னே இந்த இமேஜ் வந்துடும். இதை இப்போ நம்ம கட் அவுட் பண்ணிக்கலாம். கட் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஆப்ஷன் போயிருங்க. நம்ம இமேஜ் மேலே நம்ம வரைஞ்சிடலாம். அவுட்லைன் ஆப்ஷனுக்கு வரைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதையும் இப்படி வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்தோன்னே என்ன பண்ணோன்னா நம்ம இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த இமேஜ் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணோன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கணும். அதனால் எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் போய்க்கிங்க. போயிட்டு ஹார்னஸ் வந்து ஒரு அளவு கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போ நம்ம டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்தோன்னா அந்த இமேஜ் வந்துடும். இந்த இமேஜ் இருக்கட்டும். இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் போய்க்கலாம். ஸ்டிக்கர் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈவிலுங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஈவிலுங்கிறத டைப் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸில் நிறையா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வரும். இதில் உங்களுக்கு எது எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பேட் இது வச்சுக்கிறேன். இதை அப்படியே கிளிக் பண்ணி மூடு ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அது நம்ம பின்னாடி வந்துடுச்சு. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணோன்னா அடுத்து இன்னும் ஸ்டிக்கரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் ஸ்டிக்கர் போய்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த எலும்பு கூட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதை நான் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நம்ம இமேஜை அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே, நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா டிக் கொடுத்துக்கலாம். டிக் பண்ணிட்டு இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த இதில் போய் கலர் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் எரேஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜில் கொஞ்சம் இந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி வச்சாச்சு. வச்சோன்னே இதை நம்ம வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய எஃபெக்ட்டில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்டில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபயர் வந்து கிளிக் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நிறையா எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு நீங்கள் சேர்த்துற அந்த ஒவ்வொரு எஃபெக்டில் தான் இருக்குது நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எது எப்படி சேவ் பண்ணுறதுங்க பார்த்துக்கலாம். நம்ம டிக் கொடுத்துக்கலாம். இல்லைனா இது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துடும். வந்தோடனே இந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ இதில் க்ராப் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா, எல்லாமே வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட்லாம் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசஸில் போனீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியுதா அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். மேலே பார்த்தீங்களா தெரியுது, ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.